சாயிராம், உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னால் உடனடியாக தீர்த்துவிட முடியும். ஒரே நொடி போதும். ஆனால் நான் அப்படி செய்துவிட்டால் நம்பிக்கை, பொறுமை என்னும் பாடத்தை நீ எப்பொழுதுதான் கற்றுக்கொள்வாய்? என் பிரியமான பிள்ளைக்கு நம்பிக்கை, பொறுமை என்ற பாடம் மிக மிக அவசியமான ஒன்று. அது உன்னிடம் இருந்தால் எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே வேண்டாம். நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு, அதே மகிழ்ச்சியோடு, அதே சந்தோஷத்தோடு இதை இன்று நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இந்த நாளை துவங்கு. இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் வாழ்வில் அதிசயத்தை உன் சாயிதேவா நிகழ்த்தியே தீருவேன். ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கணம் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை காப்பாற்றாமல் எப்படி விட்டுவிடுவேன் என்று உன் மனம் சிந்தனை செய்கிறது. எனக்காக உனக்கு வரும் கஷ்டத்தை சகித்து கொண்டு நீ அப்படியே ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் இனி கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன். உனக்கு வரும் கஷ்டத்தை என் கஷ்டமாக பாவித்து நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். உன் வாழ்வில் புதிய வழியை காண்பிப்பேன். என்னுடைய புனித தலத்திற்கு வந்து நீ நடந்தால் நீ செய்த அத்தனை பாவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுவேன். எப்பொழுதுமே சோர்ந்து போய்விடாதே. என் பிள்ளையாகிய நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், எதை கொடுத்தால் ஆனந்தமான திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வாய் என்பது உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதை எப்பொழுது எந்த நிமிடம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே, தைரியமாக இரு. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் அளித்து கொண்டே இருப்பேன். நீ அதை அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை மனதார உணர்ந்து கொள். இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. கஷ்டம் என்பது எல்லோருக்கும் சமமானதுதான். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, அவரவர் செய்த கர்மாப்படி அவரவர்கள் வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. துன்பப்படாத மனிதனே கிடையவே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன். இமைப்பொழுது உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமுமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அற்புதம், அதிசயம், உறவுகளும் உன்னை தேடி வரும். எல்லாம் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன். என் பாதை எப்பொழுதும் உன்னை வெற்றி பாதைக்கு தான் அழைத்து செல்லும். நீ எப்போதும் வாய்மையை கடைப்பிடி.
நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசமும் பொறுமையும் அதிகமாக பெற்றுக்கொள். நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் இதுவரை நடக்கவில்லை. இனியும் அப்படி நான் விட்டு விடமாட்டேன். நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி உன்னில் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது அல்ல என் பிள்ளையே. அதை நன்றாக பதிய வைத்துக்கொள். மனதில் நிம்மதி இருந்தால் எல்லாமுமே வந்துவிடும். வாழ்க்கையில் உன் நிம்மதியை சீர்குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதில் உன்னிலிருந்து தூரமாக வைத்துவிடு. வெற்றி என்பது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றுத்தரும் ஒரு ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். ஒரு ஆசான் கற்றுத்தரும் அனைத்தையும் ஒரே ஒரு தோல்வி கற்றுக் கொடுத்துவிடும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும். ஆனால் எப்பொழுதும் துவண்டு விடாமல் இருந்தாலே போதும். வெற்றியை மிக சுலபமாக தக்க வைத்து கொள்ளலாம். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் துவண்டு போய் வாழ்க்கையே போய்விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல் எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பிப்பேன். இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அதை தாங்க முடியாவிட்டால் உன் வாழ்க்கையில் இன்றோ அல்லது முன்போ நடந்த சின்ன சின்ன நல்ல நிகழ்வுகளை உன் மனதால் சிந்தித்துக்கொள். அந்த நல்ல நிகழ்வுகளை உன் மனதை லயிக்க விடு. அப்பொழுது மனம் கொஞ்சம் லேசாவதை நீ உணர்வாய். நிச்சயமாக அது உனக்கு புது சந்தோஷத்தை தரும். மீண்டும் அந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக வாழ்வேன் என்று உன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மகிழ்ச்சிகரமாகவே மாறும். குழந்தையே, நீ கூப்பிட்ட குரலுக்கு உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. கேள், வேண்டியதை அனைத்தும் கேள். உனக்கான அற்புதமும் அந்த அதிசயமும் நிகழத்தான் போகிறது உன் வாழ்வில். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நல்ல எண்ணங்களை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இரு. அப்படி நான் ரசித்த நிகழ்வுகள், நான் அனுபவித்த நிகழ்வுகள் எனக்கு எதுவுமே இல்லையே சாயிநாதரே என்று சொல்லாதே. இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் அந்த சந்தோஷ நிகழ்வுகள் எல்லாம் மறந்து விட்டாய். ஏன் உணரக்கூட மறுத்து கொண்டிருக்கிறாய்? மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாக நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும். குழந்தையே, நீ ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இழந்தது நிச்சயமாக உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் உனக்கு மிக விரைவாக உணர்த்தும். அதை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் எல்லாம் கூடி வரும். அப்பொழுது சொல்லுவாய், நான் இழந்தது சரிதான் சாயிநாதரே. நான் அதை வைத்திருந்தால் என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று என்னிடமே வந்து சொல்லுவாய். நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லவற்றை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல, நீ எண்ணுவது போல எல்லாமே நல்லவையாகவே நடக்கும் உன் வாழ்வில். எதிர்மறை எண்ணங்களோ பேச்சுகளோ உன் வாயிலிருந்து புறப்படாமல் பார்த்துக்கொள். அவநம்பிக்கையோடு இருக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனதிற்கு இடம் தராதே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவேன். நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழும்.
சாயிநாதர் என்னை ஏமாற்றி விடுவாரா என்ற கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே. நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் குழந்தைக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? எனவே தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. ஏதாவது கவலை வந்துவிட்டால் கண்களை மூடிக்கொண்டு என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்ட நல்லது, உனக்கு என்று உருவாக்கப்பட்ட நல்லது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா உனக்காகவே செய்வேன். அதன் பிடியிலிருந்து எப்படி மீள்வது என்று மாயை வலையிலே மோதிக்கொண்டிருக்கிறாய். எப்படி வெளியே வருவது என்று திக்கு முக்காடி போய் கிடக்கிறாய். உன் மனநிலை இப்படி இருப்பதால் தான் உன் வாழ்வும் இந்த நிலைப்பாட்டில் ஆட்கொண்டு இருக்கிறது. எதை நினைத்தாலும் செய்ய முடியாமல் மனம் ஒரு இடத்தில் நிலைப்பாடில்லாமல் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது உன்னை. அந்த மாயை வலைதான் உன்னை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது. என்னதான் நடந்தாலும் அனைத்துமே உன் கையை விட்டு விலகுவது போல உனக்கு தோற்றத்தை கொடுத்தாலும், வாழ்வே போய்விடும் போல சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நடந்தாலும் உன் வாழ்வின் இறுதி பிடி என் கையில்தான் இருக்கிறது. நான் அதை இறுக்கமாக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்துமே முடியும் தருவாயில் நீ நிற்கும் சமயம் கூட, கடைசி தருவாயில் கூட உனக்கான அதிசயத்தை, உன் வாழ்வில் உனக்கான மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்று உனக்கு புரியும் தானே? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, வியாழன் வரை காத்திரு. தண்ணீரில் மரக்கட்டை அடித்து வரும் பொழுது அந்த மரக்கட்டை தன் நிலையை மாற்றிவிட்டு எப்படி தண்ணீரில் ஒதுங்கி இருக்குமோ, அதுபோல மாயை என்னும் வலையில் சிக்கி நீ அகப்பட்டு போராடி மாயை வலையில் போராடி கொண்டிருந்தாலும், அந்த நிகழ்வுகளால் உன் மனம் காயப்பட்டு இருந்தாலும், ஏன் சுயநிலவை இழந்தது போல உணர்வு உனக்கு இருந்தாலும் கூட, என்ன செய்தாலும் எந்த விஷயத்திலும் மனதை லயிக்க முடியாமல், எதுவுமே செய்ய முடியாமல் குழப்பத்தோடு இருப்பது போல ஒரு தோற்றத்தை உனக்கு அது தந்தாலும், யார் ஒருவர் குருவை சரணடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே புரியும். மாயை சூழ்ந்து இருக்கிறது நம்மை என்ற விஷயமும் அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரியும். நீ உன் அப்பாவின் கைப்பிடியில்தான் இருக்கிறாய். உன் அப்பாவின் கட்டுப்பாட்டில்தான் நீ இருக்கிறாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது, புரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஆனால் அந்த மாய வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதால் உன் நிலைமையை மாறி உன் நிலையையும் மாற்றி விடுகிறது உன்னுடைய மனம். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரியாத வண்ணம் வைத்திருக்கிறது அந்த மாயை என்னும் மனம். அப்படி இருப்பதால் உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வேறு வேறு புறம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. நிலையில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. உன் நிம்மதியே குலைத்து கொண்டிருக்கிறது அந்த சண்டை என்பதை முதலில் புரிந்து கொள். உன் கோபத்தை முதலில் கட்டுப்படுத்து. நிதானத்தை முழுமையாக வளர்த்துக்கொள். எது நடந்தாலும் என் அப்பா இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சாயி சாயி என்று எப்பொழுதும் மனதார உச்சரித்து கொண்டும் வாயால் உச்சரித்து கொண்டும் இருந்து கொண்டே இரு. தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் நுழையக்கூட அனுமதிக்காதே. இவ்வளவு எதிர்மறை எண்ணங்களும் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நீ வெளியே வருவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மன பக்குவத்தை உன்னிடம் விதைக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன்.
ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது என்றால், ஒரு விஷயம் நம்மை நெருங்குகிறது என்றால், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாயப்பா அதை நடத்துகிறார் என்ற நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருக்கும் வரை, அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை எந்த தீங்கும் உன்னை நெருங்க முடியாது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே. என்னதான் நம்பிக்கையோடு இருந்தாலும் சில விஷயத்தில் என் மீது இருக்கும் நம்பிக்கையையும் மீறி உன்னில் ஒரு விதமான பயம் தொற்றிக் கொள்கிறது. பயத்தால் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உன் மனம். அந்த பயமே உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லாத தோற்றத்தை உன் மனதில் ஊடுருவ செய்கிறது. அது உண்மையில்லை குழந்தையே, அது சத்தியமான பொய்தான். நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் நீ வைத்திருக்கும் விசுவாசமும் உன்னுடைய ஆத்மார்த்தமான உண்மையான அன்பும் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எது நடந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உன்னை நல்வழிப்படுத்தி வாழ்வு என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து உணர வைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து சென்று வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பேன். நிறைவேறாத எண்ணங்கள் என்று உன் வாழ்வில் இல்லாத மாதிரி அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்குவேன். இது நாள் வரை ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்திருந்த என் பிள்ளைக்கு இனி அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். சாயி என்று நீ என்னை அழைத்தால் போதும், மறுகணமே உன் கண் முன் வந்து நிற்பேன். அதை உணர்ந்து கொள்ளும் வேலையையும் நான் உனக்கு வழங்குவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என் மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே. பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும், நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது.
அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் ஒருவிதமான குழப்பத்தோடும் மன அமைதியே இல்லாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பதற்றத்தோடே நாம் இருந்தால் நம் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க நம்மால் இயலாது. ஏனென்றால் நாம் தான் எப்பொழுதும் அந்த துன்பத்தால் கரைந்து கொண்டிருக்கிறோம், அந்த துன்பத்தால் அமுத்தி விட்டு கொண்டிருக்கிறோம். இன்பம் துன்பம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அது உண்மையாக இன்பமாகவும் இருக்க முடியாது. துன்பம் எதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறோமோ அது நம்மிடம் நிலையாக இருந்து விடவும் முடியாது. நாம் எண்ணத்தின் போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை கடினமாக இருக்கிறதே என்று நாம் எண்ணினால் நம் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். மட்டுமல்லாமல் யாருக்காகவும் உன் தாய் தந்தையரை விட்டு விடாதே. ஏதோ ஒன்றின் மீது வைக்கப்பட்ட முழுமையான நம்பிக்கை உடைக்கப்படும் தான் இனி வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது மனிதனின் மனம். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்வான மிக உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள். எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படவே படாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பிரியமே, உன்னுடைய பிரச்சனை முற்றுகிறது என்றால், மிகப்பெரிய பிரச்சனையாக வலுவிழுத்து கொண்டிருக்கிறது என்றால், உன்னுடைய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கேதான். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் எல்லோர்பாலும் உரிமையை எடுத்துக்கொண்டு பின் அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினால் மனம் வெறும்பி கலங்காதே. சில சமயங்களில் அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கவும் கற்றுக்கொள். அதுவே உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது. காரணமே இல்லாமல் இன்று என்னுடைய தாமரை முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறிதான் என்னுடைய தாமரை முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவது அனைத்தையும் நீயே பார்த்து ஆச்சரியத்தில் திளைக்கப் போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கும் பொழுது அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. மற்றவர்களுடைய சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்து விடவும் முடியாது. நிம்மதியாக அவர்களோடு சேர்ந்து வாழவும் முடியாது என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கான மதிப்பு உனக்கு மட்டுமே தெரியும். அந்த மதிப்பை மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடாதே. இது வேண்டாத வேலை. மற்றவர்கள் ஏதாவது செய்துவிட்டால் அவர்களை மன்னிக்கும் அளவிற்கு மனிதனாக இரு. ஆனால் மீண்டும் அவர்களை நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை பின்னால் இருந்து தள்ளிவிட நன்றியற்ற கரங்கள் 1000 உன்னை சுற்றியிருந்தாலும் உன் முன்னே நின்று நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே என் கண்மணியே. கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இதை கேள். மறுகணமே நீ கேட்டது நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த அறிகுறி உனக்கு தெரியும், நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய், என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே.
சற்று நிதானமாக சிந்தித்துப் பார். ஏன் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது, நிகழ்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்துப் பார். உன் புத்தியை முதலில் கூர்மையாக்கு. உன்னுடைய புத்தி கூர்மையாக இருந்தால் எதிர்மறை ஆற்றலும் கெட்ட நிகழ்வுகளும் உன் அருகில் வர அவற்றே அஞ்ச செய்யும். அப்படியில்லாமல் உன் மனதை பூ போல மென்மையாக வைத்துக்கொண்டு துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது, எனக்கே தெரியவில்லை என்று புலம்புவதால் எந்த பயனுமே இல்லை. உன் மனதை உனக்கு ஏற்றால் போல் வைத்துக்கொள்ள வேண்டியது உன் கடமைதானே.